ஏப்பா கேக்குது இல்லையாப்பா? ஸ்கிரீன் தெரியுதாப்பா? எடுப்பா. ஆல்ரெடி we are delayed by 40 minutes. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். Budget and budgetary control. Okay. No doubt that you will be definitely getting on 8 mark or 6 mark from this chapter. And இப்போ என்னன்னா budget and budgetary control. See, what do you mean by budget? First, budget என்னப்பா? Estimate. எதுக்கு வேணாலும் எஸ்டிமேட் போடலாம், கரெக்டாப்பா? டோட்டல் காஸ்ட்டுக்கு எஸ்டிமேட் போடலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு எஸ்டிமேட் போடலாம், இல்லைன்னா டோட்டல் சேல்ஸ் யூனிட்ஸ்க்கு எஸ்டிமேட் போடலாம், இல்லைன்னா எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணணுன்றதுக்கு எஸ்டிமேட் போடலாம், இல்லைன்னா எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்கு எஸ்டிமேட். ஸோ பட்ஜெட் கேன் பி ஃபார் எனிதிங். அண்ட் வாட் டு யூ மீன் பை பட்ஜெட்டரி கண்ட்ரோல்? பட்ஜெட்டரி கண்ட்ரோல் என்னப்பா? போட்ட பட்ஜெட்டை போட்டு அம்போன்னு விட்டுறக்கூடாது, கரெக்டா? என்ன பண்ணணும்? போட்ட பட்ஜெட்டுக்குள்ளாரதான் இருக்கிறோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ தட் கண்ட்ரோல் இஸ் செட் டு பி known as budgetary control. ஓகே. ஸோ அண்ட் திஸ் சாப்டர் ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் ஆங்கிள் ஆஃப் சம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். சம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப see your institute favorite question is flexible budget. என்ன பட்ஜெட்? flexible budget. Okay. Second one they are asking raw material consumption budget. Raw material consumption. Third one they are asking raw material purchase. Fourth one they are asking combination of all these three along with labor budget. Enna budget? Labor. And fifth one, there is a budget called cash budget, which has not yet been tested in your costing, but it has been tested in your financial management. Maybe rarely. Go and see once, you will be getting. Easy தான் இருக்குது கேஷ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? கேஷ் பட்ஜெட் நான் எடுக்க போறது கிடையாது. நான் இப்போ சொல்லிடுறேன், கேஷ் பட்ஜெட் எடுக்க மாட்டேன். நீங்க பாத்துக்கோங்க. சேம் 12th என்ன படிச்சிருக்கீங்களோ அதே தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி சம்ஸ் இருக்கும், ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்க. So this is your layout what we are going to do. Out of that, straightly I am entering into a flexible budget. So each budget we are going to do at least 5 to 6 sums we are going to perform, and based upon that we will be coming to know what are all the other things. நீங்க ரெண்டு கொஸ்டின் பண்ணுவீங்க, past and question papers பண்ணுவீங்க. Afternoon I will be taking service costing. Okay, service costing la transport, hotels, restaurants, அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த ஏரியா தான் பெருசா கேட்கறேன், இந்த ஏரியா தான் பெருசா இருக்குது, மற்ற எல்லா சம்ஸும் ஈஸியா தான் இருக்கு. பாக்குறேன் வேற என்ன டிஃபிகல்ட்டி இருக்கோ சால்வ் பண்ண. நாளைக்கு காலையில ஐ வில் பி டேக்கிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட். பெண்டிங் என்ன இருக்குதோ அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஒரு சம் இருக்கு, மார்ஜினல் காஸ்டிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ப்ராசஸ் காஸ்டிங்ல இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. தட் ஐ வில் பி கம்ப்ளீட். ஓகே, இதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹாஃப் டே குள்ள இது கம்ப்ளீட். ஓகே, எடுப்பா நம்ம போலாமாப்பா? கிவ் மீ த கன்ஃபர்மேஷன். Yes, sir. Yes, sir. ஃப்ரீயா உட்காந்துட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வச்சுக்கிறேன், நீங்க வந்து எஸ் எஸ் எடுப்பா. பேஜ் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பட்ஜெட்டே இல்லை. எடுப்பா பேஜ் நம்பர் 15.22. பேஜ் நம்பர் 15.22 எடுத்தீங்களாப்பா?
ஏன்பா உங்ககிட்ட தான் கேட்டிருக்கிறேன். பேஜ் நம்பர் 15.22 ஸ்டடி மெட்டீரியல் எடுத்தீங்களா? மாடியூல் 2. எஸ் பாருப்பா, difference between fixed budget and flexible budget. Remember, based upon flexibility, your budget is classified into two. Number one is fixed, number two is flexible. சரி, சொல்லுப்பா. You know, what do you mean by fixed budget? Fixed budget என்ன? மாறவே மாறாது. இப்போ மாறாதுன்னா எதை பேஸ் பண்ணி மாறாதுங்க? 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரே பட்ஜெட் தான் இருக்கும். 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரே பட்ஜெட் தான் இருக்கும். கரெக்டா? 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரே பட்ஜெட். ஈஸி பிராக்டிகல். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் சேமா இருக்கிறது நியாயம். அவன் என்ன சொல்றான்? டோட்டல் காஸ்டே சேமா இருக்குங்கிறான். வேரியபிள் காஸ்ட் அவுட்புட் தகுந்த மாதிரி மாறுமா? மாறும். அப்படி மாறுறச்சே ஃபிக்ஸ்ட் பட்ஜெட் வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப ரிஜிடா இருக்கும். அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றது கிடையாது, மாறாது. கரெக்டா? சோ அதுதான் யாருடைய அட்வான்டேஜ்? பிளெக்சிபிலிட்டியோட அட்வான்டேஜ். யாரோட டிஸ்அட்வான்டேஜ்? இந்த ஃபிக்ஸ்ட் பட்ஜெட்டோட டிஸ்அட்வான்டேஜ். See the difference between flexible budget. It does not change with the actual volume of activity achieved. That's why it is known as rigid or inflexible budget. It operates on one level of activity under one set of conditions. It assumes that there will be no change in the prevailing conditions, which is unrealistic. Okay, here all the costs like fixed, variable and semi-variable are related to only one level of activity. So variance analysis does not give the useful information. புரியுதா? பட்ஜெட்ல இருந்து ஆக்சுவல் கம்பேர் பண்ணி நீங்க வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் ஆஸ் கிவன், ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல் போட்டு ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம்? ஸ்டாண்டர்டை ரீடிராஃப்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணுவோம். அந்த கம்பாரிசன்ஸ்க்கு யாரும் ரூம் தர மாட்டாங்க. பிக்சர் பட்ஜெட் ரூம் தர மாட்டாங்க. எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? புரியுதா? சோ என்ன இது? அப்போ இத்தனை நாள் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு நீங்க போட்டிருக்கிறது எல்லா சம்ஸுமே எதை பேஸ் பண்ணி போட்டிருப்பீங்க? flexible budget பேஸ் பண்ணி போட்டிருப்பீங்களா? fixed budget flexible budget பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பீங்க. Okay, and the budgeted and actual levels differ significantly. Then the aspects like cost ascertainment and price fixation does not give a correct picture. Last one, புரியுது என்னன்றது? budgeted வந்து 10,000 யூனிட்ஸ் போட்டிருப்பீங்க, ஆக்சுவல் வந்து 1000 யூனிட்ஸ் போட்டிருப்பீங்க. அதே பிரைஸ் 10,000 யூனிட்ஸ்க்கு என்ன நீங்க பிரைஸ பிக்ஸ் பண்ணிருப்பீங்களோ அதே தான் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் யுவர் ஓவர்ஹெட்ஸ். Is it logical to do so? புரியுதா? 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப அப்சார்ப்ஷன் ரேட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்க? 1000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்கன்னா அப்ப அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் 9 ரூபாய் இருக்கும். புரியுது என்னன்றது? 9 ரூபாய் இருக்கும். அப்ப அந்த 9 ரூபாய்க்கு வந்து எவ்வளவு சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸா இன்சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ்? சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ். யார் அது கன்சிடர் பண்றதே இல்ல. பிக்சட் பட்ஜெட் கன்சிடர் பண்றது இல்ல. யார் கன்சிடர் பண்றாங்க? ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் கன்சிடர். ஓகே, so comparison of actual performance with budgeted targets will be meaningless. கரெக்டா? போட்ட பட்ஜெட் ஒண்ணுக்கு ஆனா ஆக்சுவல் இன்னொன்னுக்கு. 10,000 யூனிட்ஸ் பட்ஜெட் போட்டிருப்ப, ஆக்சுவல் எவ்வளவு நடந்திருக்கும்? 1000 யூனிட்ஸ். கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ணா மீனிங்ஃபுல் ரிசல்ட் கிடைக்குமா? மீனிங்லெஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். So this difference between is very very important. It has been asked a number of times for theory. Okay, கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்ப என்னென்னலாம் டிமெரிட் சொல்லிருக்கணும், யாருக்கு மெரிட்ஸா இருக்கும்? யார் டிமெரிட்ஸா இருக்கும்? ஃபிக்ஸ்ட். பிளெக்சிபிள் ஒரே ஒரு டிமெரிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீடிட்டர்மைண்டா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது தெரியும். கரெக்டா? ஓவர் சேஞ்சஸ் இருந்துச்சு, நீங்க பட்ஜெட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு விஷயம் உங்களால என்ன பண்ண முடியாது? டிட்டர்மைன் பண்ண முடியாது. புரியுதா? நீங்க சேஞ்ச் பண்ணலாம், பிளெக்சிபிலிட்டி இருக்கலாம், அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஓவர் பிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடாது. அப்போ உங்களால நீங்க ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் நீங்க அப்போ இப்போ ஒன்னும் இல்ல, 10,000 யூனிட்ஸ் பட்ஜெட் போட்டீங்க, அதுக்கப்புறம் 9,000 பட்ஜெட் போடுறீங்க, அதுக்கப்புறம் 8,000 போடுறீங்க, ஆக்சுவல் வந்து 6,000. புரியுது என்ன பிரச்சனைன்றது? அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கே தெரியலன்னா வம்பாயிடும். எதுல? தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன். என்னது டிமெரிட்ஸ். இன்னொன்னு, flexible budget itself does not give you the conclusion. It depends again on standard costing for the purpose of giving the conclusion. Variance analysis நீங்க பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். Flexible budget alone it won't be giving you the conclusion. நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ரெடி ஒரு 100% நீங்க போட்டிருக்கீங்கன்னா
ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 70% தான் ஆயிருக்குதுன்னா பட்ஜெட்டை வந்து நீங்க 70% ரீட்ராஃப்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஆக்சுவல் கூட கம்பேர். கரெக்டா? சோ அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், வேரியன்ஸ் அனாலிசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட்ஜெட் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க, பட் இட் இட் செல்ஃப் won't give you the conclusion. நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ணி வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸ்டாண்ட் அலோனா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் என்ன பண்ணாதுங்கிறாங்க, கன்க்ளூஷன்ஸ் கொடுக்காது. நீங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சிஸ்டம் நீங்க என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு. தட்ஸ் த ரீசன். மற்றபடி ஒன்றும் இல்லை. பட்ஜெட்டை சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதுனால டைம் அதிகமா கன்சியூம் ஆகும், ரிசோர்சஸும் அதிகமா கன்சியூம் ஆகும். அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ். எது கம்பேர் பண்றப்ப ஃபிக்ஸட் கம்பேர். ஆல் தீஸ் ஆர் த மைனர் டிஸ்அட்வான்டேஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு fixed and flexible budget. Okay, very important theory aspect. If it comes, you have to write. Second important theory aspect in this is, இப்போ பட்ஜெட் எப்படி போடுறாங்க, ப்ளீஸ் எவ்ரிபடி பார்ட்டிசிபேட் பிகாஸ் ஐ எம் டேக்கிங் தியரி, இல்லைன்னா நான் டிமோட்டிவேட். ஓகேவா? பட்ஜெட் எப்படி போடுவாங்க, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் பண்ணுவாங்க. கரெக்டாப்பா? அப்போ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அதுதான் நார்மல் பட்ஜெட். there is a concept called ZBB. என்னது ZBB? ZBB என்ன? ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்னா என்ன, ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் பாஸ்ட் இயருடைய இதை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க, கரண்ட் இயர்ல என்ன நடக்க போகுதுன்ற ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்ல வருஷமும் புது வருஷம்னு சொல்லிட்டு புது பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பண்றதுதான் என்ன, ZBB. என்னது ZBB? ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். இதுல என்ன டிமெரிட் இருக்கு, என்ன டிமெரிட்? புது ஃப்ரெஷ் திங்ஸ் நீங்க வந்து எஸ்டிமேட் பண்றதே புது டிமெரிட் தான். கரெக்டா? பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நார்மாலிட்டியில போறப்ப என்ன டிமெரிட் இருக்கு, புதுசா ஏதாவது இன்னொரு பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யாரும் அக்கௌண்டபிலிட்டி தர மாட்டாங்க. நார்மல் பட்ஜெட்டிங் டெக்னிக் அக்கௌண்டபிலிட்டி தர மாட்டாங்க. ஆனா ZBB அது கொடுக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்னா ஒரு சில கன்சிடர், இப்போ இந்த வருஷத்துல வந்து நான் சே ஃபார் எக்ஸாம்பிள், if BBA Academy is going to put a budget, if BBA is going to put a budget அப்படின்னா, if we think that if 100 students comes, is it realistic? No. Is it realistic? No, it is not realistic. What we have to aim? We have to aim for whether at least 40 students or 50 students. கரெக்டா? அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு என்ன தேவைன்றது கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். எதுல? ZBB. வருஷமும் புதுசா இருக்குங்கிற பட்சத்துல அந்த புதுசு எந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு ஜெனரேட் பண்ணுது, சேல்ஸ் எவ்வளவு ஆகும், ரிசோர்சஸ் எவ்வளவு தேவை அப்படின்றத குவான்டிஃபை பண்றது என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா நார்மல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா பாஸ்ட் இயர்ல என்ன ட்ரெண்டா இருக்குது, எவ்வளவு ரிசோர்சஸ் வேணும்ன்றது எல்லாமே நீங்க என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஆனா ZBB பொறுத்த வரைக்கும் ரிசோர்சஸ் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு ரிசல்ட்ஸ் வரும்ன்றது நம்மளால என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு, ZBB. பிளானிங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆல்சோ வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, சோ திஸ் இஸ் த பேசிக் இம்பார்ட்டன்ட் தியரி. இந்த ரெண்டு தியரியும் அதிகமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எதுல? பட்ஜெட் கன்செப்ட். ஓகேவா? ஒரு வாட்டி ரீட் கொடுத்துக்கோங்க. ஐ ஹவ் கவர்ட் இன் என்ன தியரி ஆஸ்பெக்ட்ஸ் வீடியோஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறேன் நான். மேல இடத்துல நான் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும், நான் அனுப்புறேன். இல்ல டூ லேட், இஃப் இட் இஸ் டூ லேட் யூ லீவ் இட் அவுட் அண்ட் யூ உங்களால வந்து என்ன சம்ஸ் போட்டு பார்த்துட்டு போய்க்கோங்க. தியரி வந்து ரொம்ப கம்மி தான் இப்ப கேட்கறது. முன்னாடி கேட்கற அளவுக்கு தியரி கேட்கறதுல நினைக்கிறேன். எவ்வளவு கேட்கறாங்க? 8 மார்க் கேட்கறாங்களா? 14 மார்க். கடைசி கொஸ்டின் 14 மார்க் தியரி. ஓகே, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் எழுதி கொடுத்துறேன், அதை படிச்சுட்டு போய்க்கோங்க. 14 மார்க் அட்லீஸ்ட் வில் பி கெட்டிங் 10 to 12 மார்க். 12 மார்க் ஒரு அதுலேயே வந்துடும். ஓகே, அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தியரி கேட்பாங்க, மெட்டீரியல் இருந்து ஒரு தியரி வரும், லேபர்ல இருந்து ஒரு தியரி வரும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லைன்னா பட்ஜெட் இருந்து ஒரு தியரி. இதுல வர்றது மட்டும் அட்டென்ட் பண்ணி வந்துருக்கோம்னா போதும். மற்றபடி வரதுல தியரி நோட்ஸ் நான் கொடுத்தேன். ஓகே, நவ் கம் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், நம்ம போலாமாப்பா? எடுப்பா. Illustration number 3 எடுப்பா. Illustration number 3 எடுப்பா. And take calculator in your hand. Take calculator in your hand.
Okay, right. Action plan manufacturers normally produce how many units of their product in a month? 8,000 units of product in a month. Normal production. Okay, so normal production எவ்வளவு பண்றாங்க? 8,000 units. For a month of January, they planned for a production how many units? 10,000 units. Owing to sudden cancellation of contract in the middle of January, here put நினைக்கிறேன். Owing to sudden cancellation of contract in the middle of January, they could only produce how many units? 6,000 units in January. Indirect manufacturing costs are carefully planned and monitored in a machine shop. And monitored in a machine shop. Record right to and monitored in a machine shop. And foreman of the shop is paid a 10% of savings as a bonus when in any month with the indirect manufacturing cost incurred is less than the budgeted provision. என்ன சொல்றாங்க? பட்ஜெட் பண்ணதை காட்டிலும் ஆக்சுவல் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்ல வந்து என்ன கொடுக்குறாங்க? 10% சேவிங்ஸ் கொடுக்குறாங்க போனஸா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரி, 10% ஆஃப் சேவிங்ஸ் will be given as a bonus to the foreman. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? பட்ஜெட் 1000 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா ஆக்சுவல் வந்து 900 rupees இன்கர் ஆயிருக்குதுன்னா எவ்வளவு சேவிங்ஸ்? 100 is சேவிங்ஸ். அதுல 10% எவ்வளவு? 10 rupees வந்து யாருக்கு போனஸா கொடுப்பாங்க? foreman-க்கு போனஸா கொடுப்பாங்க. அதான் இந்த அக்ரிமெண்ட். ஓகே, now let us see. The foreman has put in a claim that he should paid a bonus of 88.50 rupees for the month of January. என்ன சொல்றா foreman? டே எனக்கு வந்து நீங்க போனஸ் கொடுங்க. எதுல சேவ் ஆயிருக்கு? காஸ்ட்ல சேவ் ஆயிருக்கு. எனக்கு போனஸ் வந்து 88.50 கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப எவ்வளவு சொல்றான்? 888.85 rupees வந்து என்ன சேவ் பண்ணிருக்காங்கன்னா டோட்டல் காஸ்ட்ல சேவ் பண்ணிருக்கேன் நானு. 10% அதுல எவ்வளவு? 88.50. எனக்கு 88.50 என்ன கொடுங்கிற எனக்கு போனஸா கொடுங்கன்னு சொல்லி கேட்கு. The work manager wonders how anyone can claim a bonus when the company has lost a sizable contract. என்ன சொல்றாங்க? சார் 8,000 நார்மல் கெப்பாசிட்டி 10,000 யூனிட்ஸ் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவலி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? 6,000. ஆக்சுவலி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? 6,000 யூனிட்ஸ். அப்போ நீங்க பட்ஜெட் கம்பேர் பண்ணணும்னா யார் கூட கம்பேர் பண்ணணும்? பட்ஜெட் நீங்க கம்பேர் பண்ணணும் யார் கூட கம்பேர் பண்ணணும்? 6,000 யூனிட்ஸ்க்கு பட்ஜெட் போட்டு ரீடிராஃப்ட் பண்ணி அதுதான் யார் கூட கம்பேர் பண்ணணும்? 6,000 ஆக்சுவலோட கம்பேர் பண்ணணும். ஏன்பா போனஸ் புரிஞ்சுதா புரியலையாப்பா? என்னது புரியுது? எப்பவுமே பட்ஜெட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் ஒரே ரூல் தான்ப்பா. எடுத்த உடனே நீங்க என்ன பண்ண முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பட்ஜெட்டட் குவான்டிட்டி எவ்வளவு, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? பட்ஜெட்டை ரீடிராஃப்ட் பண்ணணும். ரீடிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா 10,000 யூனிட்ஸுக்கு போட்ட பட்ஜெட் வேறையா இருக்கும், ஆக்சுவல் 6,000 யூனிட்ஸுக்கு போட்ட பட்ஜெட் வேறையா இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? கம்பேரிசன்ஸ் பண்றது தப்பு, பண்ண முடியாது. It is like comparing first standard student with 10th standard student. So what we have to do? We have to redraft the budget. We have to redraft the budget which has been put for 10,000 units to 6,000 units. That is, you have to redraft the budget according to actual production. Then you have to compare with the actual. So this is the first and foremost thing for flexible budget. Okay? Next. See here, let us see. Indirect manufacturing. Expenses for normal month. Normal month ல எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அந்த மாசத்துல? நார்மல் ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? 8,000. பிளான்ட் ஃபார் ஜனவரி எத்தனை யூனிட்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? 10,000 யூனிட்ஸ்க்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி காஸ்ட் இன் ஜனவரி ஆக்சுவலி எத்தனை? 6,000 யூனிட்ஸ். ஏம்ப புரிஞ்சுதாப்பா? ஏம்ப புரிஞ்சுதா? மேல வந்து குவாண்டிட்டி நான் எழுதுனதுப்பா. சேம் கொஸ்டின்ஸ், சேம் டைப். போன வாட்டி லாஸ்ட் டைம் தே ஆஸ்க்ட் ஃபார் 6 மார்க் நினைக்கிறேன். Flexible budget, they have asked for 6 mark or 8 mark probably. Okay. So now my question is, 8,000 units is said to be normal. 10,000 is the planned budget, but actually produced how many units? 6,000 units. What do you have to do now? What do you have to do now? Flex. என்ன பண்ணணும்? It's a very big. இல்ல, இப்ப என்ன flexible budget தான்.
அதனாலதான் 8,000க்கும் 10,000க்கும் அவனால என்ன கொடுக்க முடிஞ்சிருக்கு, பட்ஜெட் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்ணணும், நான் 6,000க்கு வந்து இன்னொரு பட்ஜெட்டை டிராஃப்ட் பண்ணி அதை தான் யார் கூட கம்பேர் பண்ணுவேன், ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ணணும். அப்போ இப்போதைக்கு நான் யாரை தொடக்கூடாது, ஆக்சுவலா தொடக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நானு இன்னொரு பட்ஜெட் போடணும். எத்தனை யூனிட்ஸ் பட்ஜெட், 6,000 யூனிட்ஸ் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு யார் கூட கம்பேர் பண்ணணும், ஆக்சுவல்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். சோ ரைட் நவ I am leaving out actual. Okay, I am going only with the budget. நார்மலா பேஸ் பண்ணி தான் பிளான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? போலாமாப்பா? ஏன்னா இப்ப இது பண்ணா இன்னொரு கொஸ்டின் நான் இதை முடிச்ச உடனே உடனடியா கொடுப்பேன், நீ தான் பண்ணணும். ஓகே, எனக்கு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பெரிய சாப்டரும் கிடையாது. ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா அந்த ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் தான் அவுட் ஆஃப் 10 attempts if you go nearly 6 to 7 times there are. Okay, yes. Salary of foreman, சொல்லுப்பா. salary of foreman 8,000 யூனிட்ஸ் இருக்கிறப்ப எவ்வளவுப்பா இருந்தது? 1000. 10,000 ஆகிற பிளான்ட்னா 10,000 பா. ஓகே, ரெண்டுமே பட்ஜெட் தான். எப்பவுமே பட்ஜெட் வந்து நார்மல் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் போடுவோம். நார்மல் ப்ரொடக்ஷன் என்ன, லாஸ்ட் 3 years ஆவரேஜ். லாஸ்ட் 3 years ஆவரேஜ் இஸ் செட் டு பி known as நார்மல் ப்ரொடக்ஷன். ஓகே, now you tell me 8,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப எவ்வளவு இருந்துச்சு? 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப என்ன இருக்கு? 1000. It is a characteristic of which cost? It is a characteristic of which cost? Fixed cost. Total cost remains same irrespective of the level of activity. For flexible budget, you know, sound like volume. Okay. Very important characteristic. Three things to be noted while doing flexible budget is you have to see what is the nature of the cost. Okay. Number 1 flexible. Number 1 fixed. Number 2 variable. Illana semi variable. Semi variable இருந்தாலும் என்ன பண்ணணும்? There are 5 methodologies to segregate the semi variable cost. What are the 5 methodologies we have studied in first day? என்னென்ன? List out பண்ணுங்க. Hilo method, level of activity method, graphical method, least square method, analytical review method. Okay, all these are the 5 methods we have discussed on day 1 class. ஓகே, அந்த டே 1 கிளாஸ் ஏன்பா போனஸ் டே 1 கிளாஸ்ல 1.5 மெத்தட் தான் எடுத்தோம். ஒன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும்பா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும்பா. ஓகே, சோ அந்த மெத்தட்ல அந்த 5 மெத்தட்ஸ்ல 2 மெத்தட்ஸ் வந்து என்ன பண்றோம்னா பட்ஜெட் யூஸ் பண்றோம். We don't have time to go for graphical method. Graph paper will not be given. You forget about it. Analytical review method is a method done by the professional. Professional will come to the factory. He will see the nature of expenses. Based upon his professional knowledge, he will be giving you. First of all, you are not a professional at all. You are a professional student. Okay, so you don't have any other room for give an analytical review on that. Okay, and the ரெண்டு மெத்தட் விட்டுரு. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் பாசிபிலிட்டி இருக்கு, எனக்கு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அப்போ ரெண்டு மெத்தட் தான் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மெத்தட்? ஹைலோ மெத்தட், இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட். சோ ஹைலோ மெத்தட், லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட் என்ன பண்ணணும்? செமி வேரியபிள் காஸ்ட்ல இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் காம்போனன்ட்டையும் வேரியபிள் காம்போனன்ட்டையும் என்ன பண்ணி கொடுப்போம்? செக்ரிகேட் பண்ணி கொடுப்போம். புரியுதா என்ன சொல்றேன்றது? So this method will be taken care now. Okay, now see it. Direct labor இருக்கா? direct labor இருக்கா? எவ்வளவு இருக்கு? 8,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 720. இப்போ எவ்வளவு இருக்கு? 10,900. சொல்லு. 720 is for 8,000 யூனிட்ஸ் னா அப்போ 10,000 யூனிட்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? போடுப்பா. 720 divided by 8,000 into 10,000 எவ்வளவு இருக்கு? 900. அப்ப இது என்னன்னு சொல்ற? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். பிக்சர்னு சொல்றியா, பியூர்லி வேரியபிள் சொல்றியா, இல்ல அப்படின்னா செமி வேரியபிள் சொல்றியா? வேரியபிளா செமி வேரியபிளா? வேரியபிள். ஏன் வேரியபிள்ங்கற? அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் என்ன? அவுட்புட்டுக்கு தகுந்த பெர் யூனிட் காஸ்டிங் யூனிட் கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடாது. அவுட்புட்டுக்கு தகுந்த, அது ஒன் ஆஃப் த கிராமர் தான். அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் which one? வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் கம் ஃபார் இன்டைரக்ட் மெட்டீரியல். இன்டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு? 800. இட் இஸ் ஃபார் ஹவு மெனி யூனிட்ஸ்? 8,000 யூனிட்ஸ். அப்போ 10,000 யூனிட்ஸ் எவ்வளவு? 1000.
அப்போ இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல் என்ன எக்ஸ்பென்சிவ்? பியூர்லி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஆர் வேரியபிள் காஸ்ட் ஆஸ் எ கேஸ். ஏன்பா சுருஜன் அண்ட் ரகு புரியுதா புரியலையாப்பா? எஸ் எஸ். நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளவுப்பா வருது? 600. கரெக்டாப்பா? 600 எத்தனை யூனிட்ஸ்ப்பா? 600 எத்தனை யூனிட்ஸ்? 8000 யூனிட்ஸ். அப்போ 650 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு, சாரி 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவுப்பா வந்திருக்கணும்? வேரியபிளா இருந்தா எவ்வளவு வந்திருக்கணும்? 750. ஆனா எவ்வளவு இருக்கு? 650. அப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இது பிக்ஸ்டும் கிடையாது, ஆனா அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதனால அது என்னவும் கிடையாது, பியூர்லி வேரியபிளும் கிடையாது. அப்ப அது என்ன? செமி வேரியபிள். நான் என்ன பண்ணணும் இப்போ? ஹைலோ மெத்தடோ லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தடோ அப்ளை பண்ணணும். கரெக்டாப்பா? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேங்க சுஜன்? ரகு? Okay. So now you tell me how many methods. What is in my hand? I have high cost. I have high cost for 650. I have low cost for 600. Here I have high cost for 650. I have low cost for 600. I have higher number of units for 10,000. I have lower number of units for 8,000. சொல்லுப்பா எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம்ப்பா? சேல்ஸ் பேசிஸா இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் மெத்தட் எடுப்பியா இல்ல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கிற மெத்தட் எடுப்பியா? சேல்ஸ் கொடுத்தா நான் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கானா கொடுக்கலையாமா? சேல்ஸ் கொடுத்துருக்கானா கொடுக்கலையா இல்ல யூனிட் கொடுத்துருக்கானா? யூனிட் கொடுத்துருக்கா. அப்ப என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்? ஹைலோ மெத்தட் ஃபாலோ பண்ணவியா லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணணும்? ஹைலோவா லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டியா? ஹைலோ வந்து இட் இஸ் யுவர் சேல்ஸ் ப்ரொபோர்ஷன். கரெக்டா? பாரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எடுத்து பாரு. லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்ல இதுல எடுத்து மாடியூல் 1 பாரு. பட்ஜெட்ல ஏதோ ஒரு இடத்துல தப்பா கொடுத்துருக்காங்க. மாடியூல் 1 எடுத்து மெத்தட் எழுதி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் 1 மார்க்ல தப்பு பண்ணிட்டு high-low method is based upon your sales value. Level of activity method is based on your number of units. Okay, correct தான் கொடுத்திருக்கேன், don't bother. Okay, level of activity method தான் நீங்க பேஸ் பண்ணணும். புரிஞ்சுதா என்ன சொல்றான்றது? Okay, name, see, techniques are same, but the name you should not forget. High-low method means it is based upon your sales value as a proportion. When it comes for number of units, it is said to be known as level of activity method. Okay, we are going to follow level of activity method. What is step 1? First you calculate change in total cost divided by high cost minus low cost divided by high units minus low units. ஞாபகத்துக்கு இருக்கா? It will give you variable cost per unit. Variable cost per unit. அந்த variable cost per unit என்ன பண்ணணும்? நீ number of units எந்த units வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த units 8,000 எடுத்துக்கலாம், 10,000 எடுத்துக்கலாம். நீங்க 8,000 units எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான காஸ்ட பேஸா எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு so you have to deduct variable cost from the total cost, then you will be getting what? Fixed. Okay, that's the thing. Okay, fine, let us, we don't bother, we'll be discussing, don't bother. Next step, power எவ்வளவு வருது? 800 எங்க இருக்கு? எந்த யூனிட்ஸ்? 8,000 யூனிட்ஸ். அப்போ 10,000 யூனிட்ஸ் வரப்ப எவ்வளவு இருந்திருக்கணும்? 1000 இருந்திருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கு? 875. It is not a nature of purely variable. It is said to be semi variable by nature. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? level of activity method நீங்க என்ன பண்ணணும்? calculate. Next, rates and taxes. Rates and taxes வரப்ப எவ்வளவு இருக்கு? 150. It is fixed cost by nature. Next, depreciation எவ்வளவு வருது? 800. It is fixed or variable? Fixed. Insurance 100. It is fixed or variable? Fixed. Okay,
ஏப்பா நீ பண்றியா 6000 பட்ஜெட் நீ போடுறியா நான் போடணுமா? ஏப்பா 6000 பட்ஜெட் நீ போடுறியா இல்ல நான் போடணுமா? போடுறியா? ட்ரை பண்ணு. இன்னொரு கொஸ்டின் தருவேன், ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ட்ரை பண்ணு. போடு 5 minutes I will be giving you do it. என்ன பண்ணுது? ஏப்பா you do variable. When it come for flexible I will be showing you the answer. Okay? You do it yourself. Draft budget for 6000 units. போடு. கன்வர்ஷன் என்ன சொன்னானோ அது போடு. I'll be giving you 5 minutes time, do it. பொறுமையா போடுப்பா. ஓகே, இப்ப ஏதாவது ஸ்பெசிபிக்கா நான் சால்வ் பண்ண கொஸ்டின் வச்சிருக்கீங்களாப்பா? illustration 5 சால்வ் பண்றேன்ப்பா, don't bother. Okay, illustration 5 I will be solving, don't bother. பட்ஜெட் ரேஷியோ போன வாட்டி 4 மார்க் கேட்கிறேன்ப்பா, இந்த வாட்டி ஒன்னு பார்த்துக்கோங்க, அதுவும் எடுத்துடுறேன். क्वेश्चन नंबर 8 सॉल्व பண்ணுவேன், 7 सॉल्व பண்ணுவோம்ப்பா. बजट में नंबर 4 பேர் எந்த சாப்டர் என்ன கொடுத்துருவாங்க நம்ம இது கொடுத்த சம் போடலையா? வந்துச்சா? नंबर 23 ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அப்ப கேட்டுனா ப்ராசஸ் நார்மல் ப்ராசஸ் நான் மே 24 நார்மல் ப்ராசஸ் தான் கேட்டேன். நவம்பர் 23 அதான் கேட்டேன். ஈக்குவலன்ட் ப்ராசஸ் கேட்டாங்க. லெஜெண்ட் கேட்டேன். லெஜெண்ட் ஈஸியா இருந்தது. குவாலிட்டி மெழுகுவது ஃபுல் மார்க் கொடுத்தோம். அது எடுத்தாங்க என்னடா அவனோட எக்ஸாம் அவனோட பார்த்து போட்டோ செக் பண்றேன். என்ன செக் பண்ண 800 யூனிட்ஸ் வந்து 8000 இருந்தாங்க. அப்போ 10,000 யூனிட்ஸ் எப்படி போட சொல்ல 800 டிவைடட் பை செக் பண்ணு. செக் பண்ணி ஆன்சர் இருக்குல்ல, நீ போட்டாதான் தெரியும். எக்ஸாமினேஷன் சென்டர்ல அவன் பக்கத்துல உட்காந்து அவன் ஆன்சர் சொல்லிட்டு இருப்பானா?
கோயில் எப்பவுமே வர மாட்டான், அவனும் எப்பவுமே இருக்க மாட்டான். எல்லா விஷயத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. அப்ப இன்டைரக்ட் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டியாப்பா? அது வரைக்கும் வந்துட்டு அனாலிசிஸ்ல ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார். இங்க பாரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாரு. என்ன மெத்தட்? ஹைலோ மெத்தட் இல்ல, நானும் இங்க தப்பா எழுதிட்டேன். உன்னோட புக்ல என்ன மாத்திட்டானா லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட் மாத்திக்கோ, ஹைலோ மெத்தட் இல்ல. ஓகே, போய் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செக் பண்ணிக்கோ. மெத்தட் ஹேப்பன்ஸ் டு பி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட். ஓகே சரி. பாரு நார்மல் யூனிட்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 8000 யூனிட்ஸ். ஓகேவா? அப்படின்னா இது பிளான்டுக்கு வந்து 10,000 யூனிட்ஸ். காஸ்ட் எவ்வளோ? 600, 650. லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட் போறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? calculation of cost, variable cost per unit. Change in cost divided by change in number of units. 50 divided by 2000 gives me 0.25 per unit. 50 change in cost. Okay. 2000, 8000 units expenses இது, 10,000 units expenses இது. ஓகேவா? பிளான்ட் இன் ஜனவரி எவ்வளோ? இங்க கொடுத்துருப்போம் பார். பிளான்ட் இன் ஜனவரி 10,000. நார்மல் எவ்வளோ? நார்மல் வந்து 8,000. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் டிஃபரன்ஸ்? 2000 யூனிட்ஸ். எவ்வளவு வருது? 0.25 per யூனிட். ஓகே, இது என்ன காஸ்ட்? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். அப்போ ஏதாச்சும் ரெண்டு அவுட்புட்ல ஏதாச்சும் ஒரு அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கோ. நான் 8000 எடுத்துக்கிறேன். அப்போ 8000க்கு உண்டான வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 200. அப்போ 8000க்கு உண்டான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 600. அப்போ 600 வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 200 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? பிக்சட் காஸ்ட் கிடைக்கும். எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா புரியுதாப்பா? ஆன்லைன் எப்பா போனேஷ் புரியுதாப்பா? எந்த கொஸ்டின்ஸ் பா டவுட் இருந்தது உனக்கு? பேசிக்ஸ்ல இருந்தே இஷ்யூஸ் இருக்கா இல்லனா அட்வான்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் டவுட் இருக்கா? என்னப்பா பேசுங்க. எப்பா தம்பி எதுவும் கேட்கலப்பா எனக்கு. இது ஓகேவா? அட்வான்ஸ் ரிசர்வ் பண்றாங்க. ஓகே. டன் நம்ம போட்டியாப்பா? போடு போடு, நீங்க போடு. கீழே போட்டு வரீங்க. என்ன பேர்? பேர் என்னது? என்ன கொஸ்டின் என்னது? ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ். டேய் நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்ப ஏன் போடாம இருக்கிற? ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போடு. இந்த பக்கத்துல உட்காரணும் மேடம் உங்களுக்கு. ஒர்க்கிங் நோட் போடு. ஒர்க்கிங் நோட் 1 போட்டு கீழே போ. சொல்லுப்பா. இப்போ செமி வேரியபிள்னாலே லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் சார். இதுல சமூகத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துங்களா? எப்ப 2 அட்டம்ப்ட்ல இருந்து ப்ராசஸ் வந்து இது கேட்டிருக்கிறாங்க. ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இந்த வாட்டி பார்த்துட்டு போய்க்கோம். சரியா? அதே பேசிஸ்ல யாரை கால்குலேட் பண்ணு? செமி வேரியபிளை கால்குலேட் பண்ணு. எவ்வளவு பண்ணி கொடுத்து? எவ்வளவு வருது? 400. சரி, அது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது உனக்கு என்ன வேணும்? 6000 யூனிட்ஸ் கொண்ட வேரியபிள் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும்.
டோட்டல் காஸ்ட் 6000 யூனிட்ஸ் பண்ணாலும் டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன், பிக்சல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். பிக்சல் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஃபார் 6000 யூனிட்ஸ் போடு கிட்டிங்க. நமக்கு இது எதுக்கு போட்டா சரி, எதை கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடி. எத்தனை யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? 6000 யூனிட்ஸ். 6000 யூனிட்ஸ் கண்டுபிடி. பிக்சல் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா? வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, என்ன ஒரு ஒர்க்கிங் ஒரு யூனிட் 0.25னா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? எத்தனை யூனிட்ஸ் மட்டும் 200. யார் 200? வேரியபிள் கரெக்டர் எத்தனை யூனிட்ஸ்? 200. ஒன்னே போட்டுரும். எத்தனை யூனிட்ஸ் முன்னாடி போயிருக்கோம்? சரி, இந்த 200 காஸ்ட் எத்தனை யூனிட்ஸ்? 8000. நீ உனக்கு எத்தனை யூனிட்ஸ் வேணும் இப்போ? எனக்கு எத்தனை யூனிட்ஸ் வேணும் இப்போ? 10,000 யூனிட்ஸ். 6,000 யூனிட்ஸ் மறுபடியும். Total cost for 6,000 units is equals to எவ்வளோ வரும்? Total cost for 6,000 units எவ்வளோ வரும்? எவ்வளோ? இது என்னது? 150 என்னது? வேரியபிள் காஸ்ட் எத்தனை யூனிட்ஸ்? 6,000. அது கூட யார் வரும்? எவ்வளோ வரும் பிக்சல் காஸ்ட்? 400. அது ஏதாச்சும் இதே மாதிரி கன்வர்ஷன் பண்ணுவீங்களா? சரி சார். டன் போடு. பிக்சல் காஸ்ட் யாரா ஆட் பண்ணுவா? இல்ல அப்படியே போடு. பிளஸ் டோட்டல் காஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன கீழே 400 போடு. இது சர்க்கிள் பண்ணி இந்த டிவிசின்னு போடு. இது என்னது? டிஎஃப்சி. ரெண்டுமே எவ்வளவு வருது? 550. கரெக்டா? இதே மாதிரி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சால்வ் பண்ணும். பவர் கால்குலேட் பண்ணுங்க. இண்டிபெண்டா போட்டு பாக்குறது இல்லையா நீ? எழுதியாச்சாப்பா? எவ்வளோ வருது? 8,000. உடனா சொல்றாங்க. இது ரெண்டும் கரெக்ட். இந்த தப்பு பண்ணி வச்சிருக்கேன்.
அது கரெக்டா? இங்க எத்தனை யூனிட்ஸ்டா தம்பி? நீ எவ்வளவு யூனிட்ஸ் எடுத்து போட்டிருக்க டோட்டல் வேரியபிள்? நீ எத்தனை யூனிட்ஸ் கொண்டானது இது? நீ உனக்கு எத்தனை யூனிட்ஸ் வேணும்? போட்டீங்களாப்பா 6000 பட்ஜெட் போட்டீங்களா? வந்திருக்காப்பா இங்க பாருப்பா. எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் 1000, 540, 600, 550, 725, 240, 150, 800, 100 வந்திருக்கா வரலையா? எழுதவே இல்லை. இது மற்ற மூணு இதெல்லாம் எடுத்து எழுதிட்டு மற்றதெல்லாம் பிக்சர் பார்த்து சரிங்க பாருங்க. டைம் கொடுக்குறோம். எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்னு ஃபுல் வேரியபிளா இருக்கும், இன்னொன்னு பிக்சடா இருக்கும். salary for foreman 6000 யூனிட்ஸ் இருக்கிறப்ப எவ்வளவு இருந்துச்சு? பிளான் எவ்வளோ? 1000. ஆக்சுவல் எவ்வளவு நடந்திருக்கு? 1000 rupees. ஓகேவா? இது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நோ. இன்டைரக்ட் லேபர் எவ்வளவு பிளான், எவ்வளவு பட்ஜெட் போட்டிருந்தீங்க? 540. ஆக்சுவல் எவ்வளவு இன்கர் ஆயிருக்கு? 600. பட்ஜெட் போட்டதை காட்டிலும் ஆக்சுவல் இன்கர் ஆயிருக்கிறது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. கரெக்டா? அட்வர்ஸா ஃபேவரபிளா? அட்வர்ஸ் 60 rupees. இன்டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? 600. ஓகே. எக்ஸ்பென்சஸ், ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவா இருக்கு? 700. அகைன் பட்ஜெட்டடா காட்டிலும் ஆக்சுவல் எவ்வளவா இருக்கு? அதிகமா இன்கர் ஆயிருக்கு. So 100 is said to be adverse. Repairs and maintenance happens to be 550 and it has been incurred 600. So plan பண்ணத காட்டிலும் ஆக்சுவல் இன்கரன்ஸ் என்னவா இருக்கு? அதிகமா இன்கர் ஆயிருக்கு. So again it is said to be adverse. பவர் செமி வேரியபிள் எவ்வளோ? 725. எவ்வளவு இன்கர் ஆயிருக்கு? 740. எவ்வளவு அட்வர்ஸ்? 15. டோட்டல் கன்சியூம்டு எவ்வளவு இன்கர், எவ்வளவு அட்வர்ஸ், எவ்வளவு பிளான் பண்ணிருந்தீங்க? 240. எவ்வளவு இன்கர் ஆயிருக்கு? 300. அட்வர்ஸ் எவ்வளோ? 60. ரேட்ஸ், டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ் ஆஸ் பிளான்ட் ஆஸ் இன்கர்ட். ஓகே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு டோட்டலா பிளான் பண்ணிருந்த? 4705. நீ கொடுத்த பட்ஜெட் வந்து 6000 ரீட்ராஃப்ட் பண்ணது எவ்வளோ? 4705. எவ்வளவு வந்திருக்குது? 4990. சொல்லு. சொன்னதை காட்டிலும் அதிகமா நடந்திருக்கா இல்லைன்னா பட்ஜெட் பண்ணதை காட்டிலும் கம்மியா நடந்திருக்கா? எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டை விட அதிகமா to the certain extent of 285. அவன் எது கம்பேர் பண்ணி போனஸ் கேட்டுட்டு இருக்கான்? எது கம்பேர் பண்ணி? 5875க்கும் 4705க்கும். 5875 என்னதுக்கு? 10,000 யூனிட்ஸ்க்கு. 6000 கம்பேர் பண்ணா எவ்வளவு வருது? 4990. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் எவ்வளோ? 885. 4990, 5875. ஒன்னு 10,000 யூனிட்ஸ் கூட இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட எதை கம்பேர் பண்ணிருக்கான்? ஆக்சுவல் 6000 கம்பேர் பண்ணி 885 வந்திருக்குதுங்கிறான். சோ இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? 10,000 பட்ஜெட் போட்டு கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்போ என்ன ஆகுது? இப்போ வந்து போனஸ் வந்து யார் கொடுக்குற மாதிரி இருக்கு? ஃபோர்மேன் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஃபோர்மேன் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, ஒர்க்கர் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. எவ்வளோ? 4705, 4990 இன்கர் ஆயிருக்கு. ஓகே. 285 அடிஷனல் இன்கம் ஆயிருக்கு. அப்போ கம்பெனி என்ன கூட நான் கொடுக்கறது இல்லடா நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சத்யாஜோடி ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. The above statement of flexible budget shows that concerned expenses in the month of January has been increased by 285 as compared to flexible budget. Under such circumstances, assuming expenses are controllable and based on the financial perspective of foreman of the company may not be entitled for the performance bonus of the month of January. இவ்வளவு எழுதணும்ன்றது கிடையாது. Since assuming the expenses are controllable என்ன? இந்த 285 கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆனா யார் பண்ணல? ஃபோர்மேன் கண்ட்ரோல் பண்ணல.
அதனால அவனுக்கு என்ன கொடுக்க கூடாது, போனஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபைன், கம்ப்ளீட்டட். எஸ், இப்போ எழுதிக்கோ. கம்ப்ளீட்டா முடியாது, ஆக்சுவல்ஸ் கூட போட்டு கம்பாரிசன்ஸ் நீ எழுது. முதல்ல இதெல்லாம் எழுது. ஏன்பா இல்லஸ்ட்ரேஷன் 5 சால்வ் பண்ணணும், வேற என்னப்பா சால்வ் பண்றதுக்கு? வேற எதுப்பா சால்வ் பண்ண? இல்லஸ்ட்ரேஷன் 8 பிராக்டிஸ் 8 சால்வ் பண்றேன்ப்பா நானு. பிராக்டிஸ் 8 பிராக்டிஸ் 7 சால்வ் பண்றேன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சம் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்களே அது 5 நிமிஷம் வேலை தான். வேற என்ன சம் சால்வ் பண்ணணும்? வேற என்னப்பா சால்வ் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. சரி, பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ தான் சால்வ் பண்ணணும். First question நீ தான் சால்வ் பண்ணணும். Practice question 1 you have to solve. Instead of teaching by me, you have to solve. You will be getting more independent insights than if I solve. Okay? First question. மீதி இருக்கிற 3 question I believe it is easy. You can solve. Okay? இல்ல சால்வ் பண்ணனும்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லு, சால்வ் பண்ணு. இல்லஸ்ட்ரேஷன் இன்னும் 2 சம் போடணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போடுறேன் நான். ஒரு 2-3 கொஸ்டின் போட வேண்டியது இருக்கு, அது நான் போடுறேன். அது கவலைப்படாது. இல்லஸ்ட்ரேஷன் 2 சம் போடணும். 3க்கு அப்புறம் 4, 5 2 சம் நான் தான் போடணும். எப்படா சொல்றேன் போன வீடியோல சார் சொல்லுப்பா, பேசணும் சொல்லுப்பா. என்னப்பா பட்ஜெட் எது புரியல? சார் பட்ஜெட் பட்ஜெட் ரேஷியோஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது எடுக்கிறாங்க நான். ஏன்பா அது ஈஸிப்பா. லாஸ்ட் டைம் நீங்க பார்க்காம போயிருப்பீங்க, சரியா? அதனால வச்சு செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். யூஸ்வலா வந்து ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. போன வாட்டி வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னா உல்டாப்பட்ட ஃபார்முலாஸ் கொடுத்து கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அது எக்ஸ்பிளனேஷன் வந்து 4 ரேஷோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மீதி 2 ரேஷோ வந்து அவனே எது கொடுத்துருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஆமா சார், ரொம்ப டெஸ்ட் பண்றான்ப்பா இப்போ. அது இம்பார்ட்டன்டே கிடையாது, வேற ஏதோ இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்கிறதுனால எடுத்து. ஆமா சார், அந்த ரேஷியோ படிக்காம போனீங்க போன வாட்டி. அது போன வாட்டி நான் ஸ்பெசிபிக்கா எடுத்தாது. கேட்டாலும் கேட்பாங்க, பார்த்துட்டு போய்க்கோங்க. லாஸ்ட் 3 attempts வந்து கேட்கல அப்படின்ட்டு. இந்த வாட்டி ஐ பர்சனலி பிலீவ் அகைன் இட் வில் பி டெஸ்டட் ஃபார் 1 mark. Budget ratios I personally believe it will be tested for 1 mark. Okay. ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோங்க அப்ப இந்த வாட்டி. 1. 2வது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சைட் கொடுத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சர்வீஸ் காஸ்டிங்ல டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே. லாஸ்ட் டைம் ஹோட்டல் கேட்டிருந்தானா? ஹோட்டல் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். ஃப்ரைடா? ஃப்ரைட்னா அப்ப இந்த வாட்டி ஹோட்டல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பிக்சர் ஓவரேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல. லாஸ்ட் டைம் அது கேட்கல. லாஸ்ட் டைம் மெட்டீரியல் சம்திங் ஏதோ 1 mark கேட்டிருந்தாங்க. ஈஸியா இருந்தது அது. இல்ல சார், லாஸ்ட் டைம் கஷ்டமா இருந்தது. லாஸ்ட் டைம் காஸ்ட் ஷீட்டே கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ரெண்டா எம்சிக்யூ சொல்லி கொடுத்தாங்க. ரிவர்ஸ் ஒர்க்கிங் நான் கொடுத்தோம். அது கேட்கறது தப்புல. ஒரு ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ண எதுல பிரச்சனைன்றது தெரியணும்ல. அதுல தப்பு இல்ல. மறுபடியும் ஷீட் விசிட் பண்ண நிறைய காஸ்டிக் சம்ஸ் ஆகும். அந்த ஃபார்மேட் தான், அந்த ஃபார்மேட்டை தவிர்த்து வேற எதுவும் இல்ல. கொஞ்சம் ஒரு 2-3 சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ் பாரு, அவ்வளவுதான். வேற எதுவும் அதுல பெருசா ஒன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் கேட்டா எப்படி வேணாலும் கேட்கலாங்க. வால்யூம் அதிகம், எந்த சாப்டர் இருந்து வேணாலும் என்ன வேணாலும் கொண்டு வந்து வைக்கலாம். இந்த கையில கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுதான் பார்த்தேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் குரூப் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அவன் 1 markல தெரிஞ்சிடல, 30 markல
30 மார்க்ல 20-22 எடுத்திருந்தாலும் மற்ற 18 மார்க்னா இந்த பேப்பர்ல பாஸ் ஆயிடும்ன்ற நம்பிக்கை வந்துடும். அதனால தே கேன் ஹோப் ஃபார் நெக்ஸ்ட் குரூப். அண்ட் இட் இஸ் குட், டிரான்ஸ்பரன்சி இன்னும் நல்லா இருக்கும். அது ஏன்னா ரிப்பீட்டட் மாடல் கேட்பானான்றது டவுட். மேபி குரூப் பண்றது எம்சிக்யூஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து வெளியிருக்கு. 30 மார்க்ஸ்ல 15 to 16 மார்க் எடுக்கிற மாதிரி போடுறான். அதுக்கு மேல இம்பார்ட்டன்ட் குரூப் இந்த இன்வெஸ்டேஷன் ஒன்றும் அக்கௌண்ட்ஸ்ல இந்த இன்வெஸ்டேஷன் 1, 2 அந்த தான் கேட்க. போலாமாப்பா? எடுப்பா. ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கோ இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கோ. 2 ஃபார்மேட் கொடுத்திருக்கிறேன். பட் இட் இஸ் அகைன் an illustrative format. Most times your institute has question based upon this format. Okay. I will be giving you break by 11:30. Let me complete 2 other questions. Okay. Next session line or 3 questions solve பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோ. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டு நோட் பண்ணிக்கோ. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார்மேட் போட்டு. அப்பா இது வந்து உங்க இன்ஸ்டியூட் ஃபார்மேட் கிடையாது. நானா கொஸ்டின்ஸ்ல இருக்கிறத பார்த்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதை தாண்டி பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணலாம். கொஞ்சம் பார்த்து கொஸ்டின் தகுந்த மாதிரி ரீட்ராக்ட் பண்ணிப்போம். சரியா? ரோல் பண்ணிட்டா? Number of units produced and production cost. Production pattern. என்ன ஏதுன்னு எக்ஸாம்பிள் இருக்கு. 2 கொஸ்டின் இருக்கு. இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்றோம். எழுதிக்கோ தேவை. நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஷட்டவுன் பாயிண்ட் டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. மார்ஜினல் காஸ்டிங்ல அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் பாயிண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கீ ஃபேக்டர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 3மே வந்து I personally have a belief this time we're going to get 10 to 12 marks. Okay. Marginal costing. போன வாட்டி reconciliation கேட்டா இந்த வாட்டி journal entries வாய்ப்பு இருக்கு. இதுல cost accounting systems. Okay. லெட்ஜரே வச்சுக்கோங்க. கேட்டானா லெட்ஜர் வந்து ஜேர்னலைஸ் பண்ணி எழுதிட்டு வந்துருங்க. எங்க வருது எங்க இம்பாக்ட் ஆகுன்றது தெரியும். 3 வருஷம் போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்டா? Sir, I'm a artist. Abnormal game. Some getting into my arctic in this arctic.
சால்வ் பண்ணுமா? சேம் அதே தானமா இருக்கு. பண்ணிட்டோம் சார். நான் சொன்னது தானே, அந்த இவாலுவேஷன்ல மைனஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஈக்குவலிட்டி ஈக்குவேஷன்ல மைனஸ் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் பண்ணல வர்றப்ப டெபிட் கொடுத்துக்கோங்க அந்த அமௌண்ட். நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட். அதான் சார் உங்களுக்கு. ஓகே. இந்த கரண்ட் இயர் ஆர்டிபியா? எஸ் சார், செப்டம்பர் 10. ஓகே. ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டப்பா. ஏன்பா இது எக்ஸாம்பிள்ப்பா, சரியா? நீ பாட்டு நீ சம்மன் நினைச்சிருக்க. இது இன்னொரு ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட். கீழே இருக்குது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே. எழுதியாச்சாப்பா?
ஸ்க்ரால் பண்றடா தம்பி. அவ்வளவுதான். அப்ப இது இல்லஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மேட் தான். கொஸ்டின் எப்படி வாரண்ட் பண்ணுதோ அது வந்து என்ன பண்ணிக்கோ, பிளஸ் மைனஸ் பண்ணிக்கோ. ஓகே, முடிச்சோடனே எடுப்பா illustration 4 எடு. அப்ப இன்னைக்கு லஞ்ச் 2 o'clock பா. ஓகே, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டிலே ஸ்டார்ட் பண்ணதே டிலேவா தான் ஸ்டார்ட் பண்ணு. ஈவினிங் முடிக்க முடியலன்னா I'll be starting joint product by product. I'll be completing. அது 3 hours 3.5 hours இருந்தா போதும். நாளைக்கு படிச்சா நான் சர்வீஸ் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம நாளைக்கு ஃபுல் டே செஷன் பா. நாளைக்கு ஹாஃப் டே செஷன் இல்லை. நாளைக்கு ஃபுல்லா எனக்கு ஃபுல்லா தேவைப்படுது. முடிச்சுட்டேன் எனக்கு. எடுப்பா illustration 4 எடுப்போம். illustration number 4. I am expecting this question. நான் ரெண்டு மூணு அட்டெம்ப்டா flexible budget தான் கேட்டுட்டு இருக்கிறான். ஓகே, இது இன்னொரு ஃபார்மேட் பா. அதேதான். இது சேம் இல்ல, இது சேம், இது சேம், இதுவும் சேம். இது கொடுத்துருக்கான் பர்ச்சேஸ் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட் கொடுக்கலாம். லாஸ்ட் நீங்க எழுந்தது என்ன பர்ச்சேஸ் பட்ஜெட்டா, ராமெட்டீரியல் பர்ச்சேஸ், ராமெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அது கூட இன்னொன்று எழுதிக்கோ, இந்த பேட்டர்ன் எழுதி இது எழுதிக்கோங்கப்பா. கேஸ் 2 போட்டு பர்ச்சேஸ் பட்ஜெட் கேஸ் 2 போட்டு இதையும் எழுதிக்கோ. எழுதியாச்சாப்பா? Done. Illustration 4. Read along with me. Okay. Illustration number 4. அந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுறதெல்லாம் இக்னோர் பண்ணிடாது. ஏதோ ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓகே, சொல்யூஷன் அதுதான், நான் சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ண போனா a single product company estimated its sales for the next year quarter wise as under. Quarter 1 sales எவ்வளோ
சேல்ஸ் எவ்வளோ 30,000. குவார்டர் 2ல எவ்வளோ 37,500. குவார்டர் 3ல 41,250. குவார்டர் 4ல எவ்வளோ இருக்கு 40. See here, they have given you what they have given. Estimated sales units. Estimated sales. That means sales they have given. Okay. Now you read next one. உங்களுடைய கொஸ்டின்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் சொல்யூஷன் சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் டிஃபரன்ஸ் அமௌண்ட் சேமா தான் இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிஃபரன்ஸ் அமௌண்ட் சேமா இருக்குன்றதுனால சொல்யூஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஓகே, யூ ரீட் திஸ் கொஸ்டின், we will be applying it for your book question also. Same solution only you will be getting. Don't bother. The opening stock of FG is 10,000 units. உன்னுடைய புக்ல எவ்வளவு இருக்கு 6,000. எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு 6,000. Okay, don't bother. Next, the company expects to maintain a closing stock of finished goods at 16,250. உன்னுடைய புக்ல எவ்வளவு இருக்கு 12,250 இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளவு 12,250 minus 6,000, it is 6,250. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 6,250. So your solution seems to be same. Don't bother. Every sir, opening stock plus goods produced minus closing stock gives me இல்ல raw material இல்ல finished goods பத்தி பேசிட்டு இருக்கேன். Number of goods sold. புரியுதாப்பா? ஏப்பா நான் சொல்றது புரியுதா? என்ன பேசிட்டு இருக்கேன்? Opening stock of FG plus number of units produced during the year minus closing stock of FG will give me number of units sold. ஓகேவா? சோ இங்க என்ன ஆகுதுன்னா ஓபனிங் FG க்ளோசிங் FG மைனஸ் பண்ணி நெட் டிஃபரன்ஸ் தான் கணக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடக்குது. 10,000 minus 16,250 பதிலா வாட் ஐ வில் பி கெட்டிங் 6,000 minus 12,250. டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? அதே 6,250 தான் வருது. ஓகே, கொஸ்டின் won't be, solution won't be changing. I don't know why your institute has changed the question. Okay, but this is fine. Both are fine. Next, at the end of year, the production pattern in each year is based on. The production pattern in each quarter is based on 80% of sales of current quarter and 20% sales of next quarter. I repeat, I will be reading the paragraph. Okay, the opening stock of finished goods is 10,000 units and company expects to maintain the closing stock of 16,250 or 12,250 as the case may be. At the end of the year, it is not end of the quarter, it is the end of the year. Opening stock is beginning of the year, closing stock is end of the year. The production pattern in each quarter is based on 80% of sales of current quarter and 20% of sales of next quarter. Production pattern and term. Number of units produced the sold, number of units sold the sold. நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் சொல்லிட்டான். என்ன சொல்ற ப்ரொடக்ஷன் பேட்டர்ன்? சார் கரண்ட் குவார்டர் சேல்ஸ்ல 80% ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அது போக நெக்ஸ்ட் குவார்டர் சேல்ஸ்ல 20% சேல்ஸ் நான் இப்பவே ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். கரெக்டா? அதானப்பா ப்ரொடக்ஷன் பேட்டர்னா? அதானே? வேற ஏதாச்சும் மீனிங் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? நோ. அப்ப என்ன சொல்றான்? சார் அப்போ நான் இவ்வளவுதான் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ வா, now I am going to go for which budget? Production budget. Okay, production budget மட்டும் பாரு. ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் FG எவ்வளவு இருக்குதுங்கறான். எவ்வளவு இருக்குங்கற क्वेश्चन எவ்வளவு கொடுத்து உங்களுக்கு 6,000. எனக்கு நான் 10,000 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்லனா நான் இப்போ உன்னோட சொல்யூஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்றேன். புக்ல எவ்வளவு இருக்கு 6,000 யூனிட்ஸ் இன் வெயிட். கரெக்ட்டா? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்போ 12,250. பண்ணிக்கோ. டோட்டல் யூனிட் சோல்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிட் சேல் பண்றீங்கன்னு எஸ்டிமேட் பண்றீங்க த்ரூ அவுட் த இயர் 4 வருஷத்துக்குமே சேர்த்து 30,000 plus 37,500 plus 41,250 plus 45,000. 1,53,750. அது என்னன்னு சொல்வீங்க? நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட். கரெக்டாப்பா? ஓபனிங் ஸ்டாக் போட்டனாப்பா, க்ளோசிங் ஸ்டாக் போட்டனா, நம்பர் ஆஃப் சோல்ட் என் கையில இருக்கா? ரிவர்ஸ் வர்க்கிங் பண்ணா என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ரிவர்ஸ் வர்க்கிங் பண்ணா என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? என்ன வரும் சார்? 6,000 இருந்தது. கரெக்டா? சேல்ஸ் வந்து 1,53,750 ஆகுது. 12,250 நெகட்டிவ்ல இருக்கும். அப்ப என்ன பண்ண? ஆட் பேக் பண்ணிக்கோ. எவ்வளவு வரும்? 1,60,000. ஆட் பேக் பண்ணி இதை மைனஸ் பண்ணு. 1,53,750 plus 12,250 minus 6,000. ரிவர்ஸ் வர்க்கிங் பண்றேன் நான். பண்ணா என்ன வரும்? எனக்கு 1,60,000.
ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? எனக்கு சோல்டு கொடுத்துட்டான்ப்பா, நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரொடியூஸ்டு கண்டுபிடிக்கணும். Shall I proceed? Shall I proceed? Yes. Now you take here Q1 ஓட ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் எவ்வளவு இருக்குதுங்கறான்ப்பா. Q1 ஓட ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குதுங்கறான்? ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குதுங்கறான்? 80% of current year sales, current quarter sales, 20% of next quarter sales. What is the current quarter sales? 30,000. 30,000. 80% on that எவ்வளவு? 30,000 into 80% is 24,000. Okay. Next quarter sales எவ்வளவு? 37. 37,500. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்? 20%. எவ்வளவு வருது? 7,500. அப்போ கரண்ட் குவார்டர்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 24,000 பிளஸ் 7,500 எவ்வளவு வருது? 31,000. அப்ப யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா தம்பிங்க? இதுல எஸ் டவுட் இருக்காப்பா? No, sir. போலாமா? Sir. Next one. Next one. Come for next one. சரி. Next quarter sales பாரு. Next quarter sales எவ்வளோ? 37,500 into 80% plus. அதுக்கு அடுத்த குவார்டர் Q3 உடைய சேல்ஸ் எவ்வளவு இருக்கும்? 41,250. அதுல 20% எவ்வளோ? 8,250. எவ்வளவு வருது? 38,250. 38,250. ஏம்பா புரியுதா? நெக்ஸ்ட் குவார்டரோட ப்ரொடக்ஷன் தெரிஞ்சது என்னன்ட்டு அதுக்கு அடுத்ததுப்பா 41,250 into 80% எவ்வளவு வருது? 33,000 பிளஸ் 45,000 into 20% எவ்வளவு வருது? 9,000. அதுக்கு அடுத்த குவார்டரோட எவ்வளவு வருது? 42,000. இப்போ வரைக்கும் டோட்டல் ஒரு வருஷத்தை எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இது 1 இயர்க்கு முன்னால ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 1,60,000. 1,60,000. ஓகேவா? 1,60,000ல ஆல்ரெடி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்ட? 31,500 ஆயிடுச்சு Q1 ஓடது. 38,250 Q2 ஓடது ஆயிடுச்சு. Q3 ஓடது எவ்வளவு ஆச்சு? 42,000. அப்போ Q4ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும்? 48,250. ஏன் சார் இப்படி எடுக்கிறீங்க? டேய் நெக்ஸ்ட் இயரோட குவார்டர் 1 சேல்ஸ் கொடுக்கல. அப்போ Q4 ஓட ப்ரொடக்ஷன் உன்னால என்ன பண்ண முடியாது? ஸ்டாண்ட் அலோனா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா பேலன்சிங் ஃபிகரா கொண்டு வர முடியும். அப்போ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு வருது? 48,250 பிளஸ். அப்போ 48,250 இஸ் யுவர் கரண்ட் குவார்டர். அதுலயும் பைபர்கேட் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கரண்ட் இயர் குவார்டர் எவ்வளவு? கரண்ட் குவார்டர் சேல்ஸ் எவ்வளவு? 45,000. அதுல 80% எவ்வளவு? 36,000. ஓகே. ரிமைனிங் நெக்ஸ்ட் இயர் உடைய சேல்ஸ். நெக்ஸ்ட் இயர் உடைய சேல்ஸ் வந்து 20%. அப்போ நெக்ஸ்ட் குவார்டர் சேல்ஸ் எவ்வளவு இருக்குது நீ எக்ஸ்பெக்ட் பண்ற? 1 மார்க்ல கேட்டா சொல்லு. 12,250 divided by 20%. 61,250 will be your Q1 sales. Next year Q1 sales. Okay. If they ask, you do it. Okay, apa production budget hai? Shall I proceed? Yes, sir. Yes. Come here. Next என்ன பாருக்கு? The opening stock of raw material in the, now you come for raw material. Opening stock of raw material in the beginning of the year எவ்வளவு பாருக்கு? 10,000. அது ஒன்றும் சேஞ்ச் ஆகல. 10,000 kg and closing stock at the end of year to be maintained at 5,000 kg. So இப்போ ஓபனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் எண்ட் ஆஃப் த குவார்டர் கொடுத்திருக்காங்களா இல்ல குவார்டர் இயர் கொடுத்திருக்காங்க? இயர் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ டோட்டல் ஆனுவல்ல எவ்வளவு கன்சம்ப்ஷன் பண்றீங்கன்னு கால்குலேட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும்? பேட்டர்ன் டிரா பண்ணணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் எஸ். Now you see each unit of finished output requires how many kgs of raw material? 2 kgs of raw material. That means they are given you consumption rate. ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு kgs of raw material? 2 kgs. ஓகேவா? நெக்ஸ்ட் எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? put it together annually. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 1,16,000. அப்ப எவ்வளவு kgs of raw material கன்சியூம் பண்ணிருக்கிற? 1,60,000 into 2 எவ்வளவு வருது? 20,000. 3,20,000. எப்ப நான் சொல்றது புரியுதா? 3,20,000 kgs என்ன பண்ணிருக்கீங்க? கன்சியூம் பண்ணிருக்கீங்க. வாங்கி இருக்கிறது இல்ல, கன்சியூம் பண்ணிருக்கிறது.
வாங்குறது வேற, கன்சியூம் பண்றது வேற. வாங்குறதுன்னா பர்ச்சேசஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சிடர் பண்ணும்ல. புரியுதா? கன்சம்ஷன் பட்ஜெட் வேற, பர்ச்சேஸ் பட்ஜெட் வேற. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. புரியுது என்ன சொல்றேன்றது? அதனால ஃபார்மேட் கொடுத்திருக்கிறேன், ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்கிறேன். யூனிட் சோல்ட் இஸ் யுவர் சேல்ஸ் பட்ஜெட், யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் யுவர் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் இஸ் யுவர் கன்சம்ஷன் பட்ஜெட், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இஸ் யுவர் பர்ச்சேஸ் பட்ஜெட். நாலுமே வேற வேற. நீ பாட்டு நாலுமே ஒண்ணுன்னு போயிடாது. சரியா? பார்த்து தெளிவா பார்த்து பட்ஜெட்ல யூனிட்ஸ் அவுட்புட் இன்புட் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமோ, அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ் எவ்வளவு, சேல் பண்ண யூனிட்ஸ் எவ்வளவுன்றது நீ கண்டுபிடிக்கணும். ரா மெட்டீரியல்ல கன்சம்ஷன் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளவுன்றது கண்டுபிடிக்கணும். ஏப்போ புரியுதா? ஏபின்ற மாதிரி. சரியா? இது நாள் வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு பார்த்துட்டு இருந்த. இப்ப என்ன பார்க்கணும்? அவுட்புட்லயே சோல்ட் யூனிட்ஸ் எவ்வளோ, ப்ரொடியூஸ் யூனிட்ஸ் எவ்வளோ, இன்புட்லயே கன்சியூம் யூனிட்ஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் யூனிட்ஸ் எவ்வளோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ பாட்டு நீங்க இங்க போய் நீ பாட்டுக்கு பிரசாத் சார் சொன்னாரு இன்புட் அவுட்புட் மட்டும் பார்த்த போதும். அவுட்புட்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு சோல்டு, இன்னொன்னு ப்ரொடியூஸ்டு. ரெண்டுக்குமே இருக்கிற கேப் யாரு? ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய கேப் யாரு? ஸ்டாக். என்னது? ஸ்டாக். ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் இது ரா மெட்டீரியல் கன்சியூம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் யாரு? ஸ்டாக். It may be opening and closing stock, a combination of both. Okay, deviation யாரா இருப்பாங்க? ஸ்டாக்கா இருப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா நின்னா அந்த क्वेश्चन என்ன வேணுமோ. See, I can't assure you only this question is going to come. If any question which is easier than this, if it comes, what you will be doing? You will be leaving and coming. விட்டுட்டு வந்துடுவியா நீ? கொஞ்சம் பார்த்து அந்த क्वेश्चनக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட பட்ஜெட்டை ரீமாடிஃபை பண்ணிக்கோ. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே. எஸ். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் முடிஞ்சதா? இப்ப ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட் பாருங்க. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற? 1,60,000 into 2 எவ்வளவு டோட்டல் கேஜஸ் கன்சியூம்ட்? 3,20,000 கேஜஸ். ஏம்பா ஒவ்வொரு குவார்டருக்கும் எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. எதை பேஸ் பண்ணி எடுப்ப? எதை பேஸ் பண்ணி எடுப்ப? எதை பேஸ் பண்ணி? ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் குவார்டர்ல? 31,500. ஒவ்வொரு யூனிட்க்கும் எவ்வளவு கேஜஸ்? 2 கேஜஸ். புரியுதா எப்படி வரணும்ட்டு? சேல்ஸ் யூனிட்ஸ் கொடுத்திருந்தா சேல்ஸ் பட்ஜெட்டை போட்டு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணி, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல இருந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணி, ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அட்ஜஸ்ட் பண்ணனா யார் கிடைப்பாங்க? ரா மெட்டீரியல் பர்ச்சேசஸ் கிடைப்பாங்க. அப்போ இதெல்லாமே என்ன பண்ணணும்? நீ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். புரியுதா? புரியுதா என்ன சொல்றது? பெரும்பாலும் 99% உங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல. ஃபார்வர்ட் இன்ஜினியரிங் கொடுக்கல. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா கொஸ்டினை செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் டு பி ஈஸி சாப்டர். ஏன் விட்டுட்டு வரீங்கன்னு தெரியல பட்ஜெட்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஸ்கோரிங். நான் வந்து இந்த இன்டர்ல இந்த சாப்டர் வச்சு தான் பாஸ் பண்ணேன் நானு. இல்லைன்னா 60 மார்க் 65 மார்க் எல்லாம் எனக்கு எப்படி பார்க்கச்சு பாரு. 31,500 into 2 எவ்வளவு கேஜிஸ் வருது? 63,000. குவார்டர் 2ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 38,250. ஒரு யூனிட் எவ்வளவு? 2 கேஜிஸ். எவ்வளவு வருது? 76,500. குவார்டர் 3 எவ்வளவு இருக்கு? 42,000. 42,000 into 2 எவ்வளவு வருது? 84,000 கேஜிஸ். நெக்ஸ்ட் குவார்டர் 4 எவ்வளவு வருது? 48,250 into 2 எவ்வளவு? 96,500. எல்லாம் சேர்த்து பாரு, உனக்கு 3,20,000 கேஜிஸ் வரணும். இங்கேயும் பாரு டோட்டல் மேட்ச் ஆகுது. ஏன்பா ஓகேவாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் கன்சம்ஷன் பட்ஜெட் போட்டோம். அடுத்தது என்ன போடணும்? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான் பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10,000 கேஜிஸ். கரெக்டா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 5,000 கேஜிஸ். நம்பர் ஆஃப் கேஜிஸ் கன்சியூம்டு கன்சம்ஷன் பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு எடுத்திருக்கிறான்? 3,20,000. அப்போ ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணிக்கோ. 3,20,000 மைனஸா இருக்கிறது என்னவாயிடும்? ஆட் ஆயிடும். 3,35,000 மைனஸ் 10,000 எவ்வளவு வருது? 3,15,000 is the raw material purchases or raw material requirement, or it is otherwise known as annual requirement bracketல purchases. Annual requirement bracketல purchases. எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? annual requirement bracketல purchases EOQ. அப்போ EOQ பாசிபிலிட்டி இருக்கா இந்த क्वेश्चनல இருந்து? கொடுக்கலாம். என்னது? கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர் கொடுத்துட்டு EOQ கால்குலேட் பண்ணனும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க பட்ஜெட்ல? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியும். எதை எடுத்துற கூடாது? கன்சம்ஷன் எடுத்துற கூடாது. எதை எடுக்கணும்?
பர்ச்சேசஸ் எடுக்கணும் பிகாஸ் EOQ இஸ் டிமாண்டிங் annual requirement na மறந்துடக்கூடாது annual requirement purchases always EOQ tells you annual requirement purchases standard costing tells you annual actual quantity consumed standard quantity consumption basis la irukum standard costing purchases வந்து மெட்டீரியல் காஸ்டிங் வந்து EOQ கால்குலேட் பண்றது பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டு வந்துடாத ரெண்டுத்தோட ஆப்ஜெக்டிவ் வேற வேற ஓகேவா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கன்சம்ப்ஷன் பேசிஸ்ல டிராஃப்ட் பண்ணிருப்பீங்க EOQ வந்து பர்ச்சேசஸ் பேசிஸ்ல டிராஃப்ட் பண்ணுவீங்க ரா மெட்டீரியல் இங்க எல்லாம் வர்றப்ப அந்தந்த பட்ஜெட் வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் கரெக்டா பார்த்து கரெக்டா பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கொஸ்டின் லாஸ்ட் ஒன் the company see we have completed up to here correct now you read the rest of the question the company proposes to purchase the entire annual requirement of raw material in first 3 quarters in the proportion and at the given prices என்ன சொல்றான்டா தம்பி என்ன சொல்றான் the company proposes to purchase the entire annual requirement of material entire raw material எவ்வளவு requirement இப்போ உனக்கு தேவை 3,50,000 kgs கரெக்டா ஓபனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணது போக எவ்வளவு தேவைப்படுது 3,50,000 kgs அந்த 3,50,000 kgs எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்கறான் ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்லயே பர்ச்சேஸ் பண்றாங்கறான் என்ன ப்ரொபோர்ஷன் 30% ஆஃப் ரிக்வயர்மென்ட் 50% ஆஃப் ரிக்வயர்மென்ட் 20% ஆஃப் ரிக்வயர்மென்ட் அப்போ 3,15,000 ல 30% எவ்வளவு 94,500 எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஓகேவா செகண்ட் குவார்ட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க 50% பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 3,15,000 into 50% எவ்வளவு வருது 1,50,000 at the rate of 3 rupees okay quarter 3 ல எவ்வளவு பர்ச்சேஸ் ஆயிருக்கு 20% at the rate of 4 ஏமா புரியுதாப்பா அப்ப Q4 ல பர்ச்சேஸ் பண்ணியாப்பா பர்ச்சேஸ் பண்ணல என்ன ரிக்வயர்மென்ட் தேவையில்லை என்ன வேணுமோ முன்னாடி டம்ப் பண்ணிட்டாங்க ரீசன் என்னவா இருக்கும் இந்த கேஸ் ஸ்டடி பார்த்ததுக்கு அப்புறம் இது கேஸ் ஸ்டடி ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்கிரிமெண்ட்ல போயிருக்கும் அதனால என்ன பண்ணிப்பான் பிரைஸ் அட்வான்டேஜ் முன்னாடி கம்மியா இருக்கிறப்போ என்ன பண்ணிட்டான் வாங்கிட்டான் 80% அப்பவே வாங்கிட்டான் ஓகே the value of opening stock of raw material in the beginning of the year happens to be 20,000 you are required to prepare the following year next year quarter wise production budget முடிச்சிட்டோம் raw material consumption budget in quantity முடிச்சிட்டோம் மூணாவது என்ன raw material purchase budget in quantity as well as in value quantity மட்டும் முடிச்சிருக்கோம் இன்னும் என்ன முடிக்கல value முடிக்கிறதுக்கு வா அது ஈஸி தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க பாரு purchase pattern போட்டியா 94,500 kgs 1,57,500 kgs 63,000 kgs நீ கால்குலேட் பண்ணாதான் ஒவ்வொரு குவார்ட்டர்ல என்னென்ன ரேட்டை மல்டிப்ளை பண்ணிக்கோ உனக்கு என்ன கிடைச்சிரும் வேல்யூ கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு வேல்யூ 1,18,000 செகண்ட் குவார்ட்டர்ல வேல்யூ எவ்வளவு 4,72,500 தேர்ட் குவார்ட்டர்ல வேல்யூ எவ்வளவு 2,52,000 நம்ம புரிஞ்சுதாப்பா லாஸ்ட் என்னப்பா கேட்டிருக்கான் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இப்போ ஸ்டோர்ஸ் லெட்ஜர்னா என்னப்பா டேட் பர்டிகுலர் ரெசிப்ட்ஸ் இஷ்யூ பேலன்ஸ் ஓகேவா ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கார்டு எதுக்குப்பா போடுவோம் ஸ்டோர்ஸ்ல என்னப்பா இருக்கும் ரா மெட்டீரியல் இருக்குமா ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குமாப்பா ரா மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கும் ஃபினிஷ்டு குட்ஸ் உடன் போயிடுங்க அவனுமே வந்து எந்த முட்டாலுமே ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸும் ஒட்டுக்கா வைக்க மாட்டாங்க புரியுதா ஐடென்டிபிகேஷன் கஷ்டமா இருக்கும் செப்பரேட் தான் பிரிச்சு வைப்பாங்க ஓகே சோ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கார்டு இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டோர்ஸ் ஓகே நீ பாட்டு நீ அதிக பிரசங்கித்தனமா என்ன யோசிச்சிடக்கூடாது ரெண்டுமே ஒண்ணு அவுட்புட்க்கும் நான் ஸ்டோர்ஸ் போடுறேன்னு சொன்னானா அவ்வளவுதான் மாமியார் மருமகளும் ஒண்ணு இல்லை ஞாபகத்து வச்சுக்கோ ஓகே நெக்ஸ்ட் குவார்டர் 1 ஓபனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு ரா மெட்டீரியல் ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு 10,000 kg வேல்யூ என்ன கொடுத்திருக்கான் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 20,000 rupees ன்னு சொல்றான் லாஸ்ட்ல பாரு பர்ச்சேஸ் ரிக்வயர்மென்ட் எவ்வளவு இருக்கு 20,000 rupees இருக்குதுன்றான் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலோட வேல்யூ அப்போ 20,000 னா 10,000 kgs க்கு 20,000 னா அப்போ 1 கிலோக்கு எவ்வளவு 2 rupees நம்ம புரிஞ்சுதா புரியலையா ஓகே நவ நெக்ஸ்ட் என்ன ஆகுது இப்போ பர்ச்சேசஸ் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்றீங்க 94,500 பர்ச்சேஸ் பண்றீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்றது தான்ப்பா ரெசிப்ட் கன்சியூம் பண்றது என்னன்னு சொல்லுவீங்கப்பா இஷ்யூன்னு சொல்லுவீங்க கன்சியூம் பண்றது எவ்வளவுன்னு சொல்லுவீங்க இஷ்யூன்னு சொல்லுவீங்க ஏப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா எஸ் அப்போ
ரெசிப்ட்னா பர்ச்சேசஸா எங்க போய் பார்க்கணும், பர்ச்சேஸ் பட்ஜெட்டை பார்க்கணும். எவ்வளவு கேஜிஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல? 94,500 கேஜிஸ் பர்ச்சேஸ் பண்ண. ஸ்டோருக்கு உள்ளார வருது எவ்வளவு ரூபாயில வருது? 2 ரூபாயில வருது. 1,89,000. வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டேன், ப்ரொடக்ஷன் இஷ்யூ பண்ணுவேன். அப்போ ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்தது எங்க போய் பார்க்கணும்? ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட்ல பார்க்கணும். எவ்வளவு ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஆயிருக்கு? 63,000. எவ்வளோ? 63,000. போவாங்க இங்க பாரு, ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளவு போயிருக்கு? 63,000. முதல் 10,000 கேஜிஸ் எங்க இருக்கு? பிகினிங்ல இருக்கக்கூடிய 2,000 வந்து போயிடும். செகண்ட் கேஸ் எவ்வளவு இருக்கு? 53,000 into 2 1,06,000. FIFO மெத்தட் கேட்டிருக்கானா? என்ன மெத்தட் கேட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் கேட்டிருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கேன். இதே மாதிரியே எத்தனை குவார்டருக்கு போடணும்? 3 குவார்டருக்கு. 4வது குவார்டர்ல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் மட்டும் இருக்கு. ஏன்னா 4வது குவார்டர்ல என்ன இருக்காது? பர்ச்சேஸ் இருக்காது. ஆனா என்ன இருக்கும்? கன்சம்ஷன் மட்டும் இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் குவார்டர் நான் போட்டேன். மீதி இருக்கிற 3 குவார்டர் யார் போடணும்? நீங்க போடணும். ஓகே, நம்ம புரிஞ்சதா புரியலையாப்பா? திஸ் கொஸ்டின் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் ஃபைனல் தே ஹவ் ஆஸ்க்ட் நியர்லி 6 to 7 times. ஓகே, இன்டர் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டைம் பிகாஸ் ஃப்ரம் லாஸ்ட் 2 attempts onward they have asked only flexible budget. லாஸ்ட் டைம் என்ன கேட்டாப்பா? ரேஷியோ இல்ல, அப்ப பட்ஜெட் ஒன்று வந்திருக்கு. பட்ஜெட் ஒன்று வந்திருக்கு. 4 மார்க் ஒரு ரேஷியோஸ் இருக்கு. பட்ஜெட் வந்தது இல்ல. 2 சம் கேட்டிருந்தேன். 12 மார்க் நம்ம பட்ஜெட் வந்து வந்தது. என்ன கேட்டிருந்தான்? ஃபிளெக்சிபிள் கேட்டிருந்தான்ப்பா. அது ஈஸி தானே. அது ஓகே தான் சார். ரேஷியோ மட்டும். ரேஷியோ டன். நம்ம புரிஞ்சுதா? என்னப்பா இது எழுதிக்கிறீங்களா இல்லனா மெட்டீரியல் இருக்குப்பா? மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கப்பா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இப்போ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ல வந்து நீங்க பாத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எழுதணும்ன்றது நான் எழுத வைக்கிறேன். ஓகே, ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகே, shall I proceed? क्वेश्चन இப்போ நான் வந்துருவேன். பிரேக் அப்புறம் எடுக்கிறேன். இன்னொரு சின்ன கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7 எடுப்போம். உங்களுடைய புக்ல கொஸ்டின் நம்பர் 7. Dixia Limited. Yes, okay. Jigyasa Limited is drawing a production plan for its 2 products. Enna products pa? Minimax and Heavy High, MMHH. Okay, 2 விதமான product for the year 2019-20 or 2009-10. The company policy is to hold closing stock of finished goods at 25% of anticipated volume of sales of the succeeding month or next month. என்னப்பா சொல்ல வரோம்? கம்பெனி பாலிசி என்னப்பா சொல்றான்? என்ன சொல்றான் கம்பெனி பாலிசி? எவ்ரிபடி ஓபன் யுவர் மவுத். அடுத்த மாசம் சேல்ஸ்ல 25% கரண்ட் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக்கா வைக்கணும்ங்கிறான். எப்ப புரியுதா புரியலையாப்பா? புரியுதா? நெக்ஸ்ட் மந்த் உடைய சேல்ஸ்ல 25% எடுத்து என்னவா இருக்கணுங்கிறான்? கரண்ட் மந்த் உடைய ப்ரொடக்ஷனா இல்ல, என்னவா இருக்கணும்? புரியுதா? ரெண்டுமே வேற வேற, பார்த்து பார்த்து தான் பண்ணணும். நெக்ஸ்ட், the following are the estimated data for the 2 product. Minimax, Heavy High. Budgeted production units எவ்வளவு இருக்கு? 1,80,000. Heavy High எவ்வளவு வருது? 1,28,000. இது என்ன எதுப்பா கொடுத்துருக்காங்க?
சரி ஓகே பாரு 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 ஒன்றும் பிரச்சனை. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 220. டைரக்ட் லேபர் காஸ்ட் பெர் யூனிட் 130. மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் 4 lakh. இப்போ சொல்லு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் எவ்வளவு கொடுத்துருக்கான்? டோட்டல் கொடுத்துருக்கானா ஒரு யூனிட் கொடுத்துருக்கான்? டோட்டல் கொடுத்துருக்கானா ஒரு யூனிட் கொடுத்துருக்கான்? இவ்வளவு நேரம் ஆகுதாப்பா சொல்றதுக்கு? இவ்வளவு நேரம் ஆகுதாப்பா? டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட் 220. டைரக்ட் லேபர் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 130. எனக்கு பெர் யூனிட் வேணும், என்ன பண்ணுவீங்க? டிவைட் பண்ணு. எதனால டிவைட் பண்ணு? ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். இது பேர் என்ன? ஃபிக்ஸட் ஓவர். இது பேர் என்ன? அப்சார்ப்ஷன் ரேட். என்ன ரேட்? அப்சார்ப்ஷன் ரேட். எவ்வளோ? 4 lakh divided by 1,80,000 யூனிட்ஸ் எவ்வளவு வருது? அப்சார்ப்ஷன் ரேட் எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு? 2.22. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க யூஸ் பண்றது? நான் சும்மா கொடுத்துருக்கேன், நானும் சொல்லிட்டு இருக்கேன். எங்க யூஸ் பண்றது இல்லை. The estimated units to be sold in the first 4 months of the year 2009 and 10 are under. ஏப்ரல்ல எவ்வளவு சேல் பண்ற? மினிமேக்ஸ் 80,000. 8,000. ஹெவி ஹை 6,000. மேல எவ்வளவு சேல் பண்ற? 10,000, 8,000. ஜூன்ல 12,000, 9,000. ஜூலைல 16,000, 14,000. Okay. Now let us see. What is the question? Prepare production budget for the first quarter. For the first quarter in month wise. First quarter யாருப்பா? ஏப்ரல் மே ஜூன். ஃபர்ஸ்ட் குவார்டர்னா இங்க கேலண்டர் குவார்டர். நீ பாட்டுக்கு நீ வேற எந்த குவார்டர் நினைச்சிடாத. ஓகே. குவார்டர்னா 3 months தான் சார் குவார்டர் அப்படின்னு. கேலண்டர் குவார்டர் அவன் சொல்றான். கேலண்டர் குவார்டர் யார் யாரு? ஜான் டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், சரியா? ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர். ஓகே. ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய குவார்டர்ல மந்த் வைஸ் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை போட சொல்லு. சரியா? போலாமா? போலாமா? என்ன பாலிசி? கம்பெனி பாலிசி என்ன? 25% of closing succeeding month will be the succeeding month sales will be the closing stock of current year. சொல்லு எனக்கு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குமா இருக்காது? இருக்கணும். எஸ்டிமேஷன் ஓகேவா? இருக்கணும். பட் எல்லா கேஸ்லயுமே இருக்கு. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குமா இருக்காது? இருக்குமா இருக்காது? இருக்காது. ஓகே. But here I am thinking that it is an existing business. First assumption to be taken, but your institute is least bothered about the assumptions. Okay, I think that this company is existing before. Okay. சொல்லுப்பா. இப்போ மினிமேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஹெவி ஹை அப்புறம் கூட பார்க்க. மினிமேக்ஸ் ஏப்ரல் மந்த்ல எவ்வளவுப்பா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும்? மே மந்தோட சேல்ஸ்ல 25%. சொல்லுப்பா எவ்வளவுப்பா? மே மந்த் சேல்ஸ் ஹெவியாகி பார்த்துட்டு இருக்காரு தம்பி. மினிமேக்ஸோட சேல்ஸ் எவ்வளவு? மேல மினிமேக்ஸோட சேல்ஸ் எவ்வளவு? எவ்வளவு? 10,000. 10,000ல 25% எவ்வளவு? 2,500. இது என்னவா இருக்கும்? முன்னாடி மந்த் யாரு? ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு? 2,500. இதே மாதிரி தானே மார்ச்லயே வச்சிருப்பான். கம்பெனி பாலிசி வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? சேஞ்ச் பண்ண மாட்டான். அவ்வளவுதான். எல்லா எம்ப்ளாயிஸுமே என்ன ஆயிடுவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாம் இஷ்டம் இருக்கு. இவன் பாடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாலிசியை சேஞ்ச் பண்றது நாங்க எங்கடா போறது? அதுக்கு வேற என்ன பண்ணணும்? இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். நீ போய் கார்பரேட்ல எல்லாம் போனோன்னு இஷ்டத்துக்கும் என்ன பண்ண மாட்டான்? பாலிசிஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டான். புரியுதா? ஏன்? அதை அவன் ஒர்க்கர்ஸை தெரியப்படுத்துறதே பெரிய ப்ராசஸா இருக்கு. அதுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்கான். புரியுதா? சோ அதனாலதான் பாலிசிஸ் என்ன பண்ண மாட்டாங்க? பெரும்பாலும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகே. சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் when it is required they will be changing. ஓகே. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்டா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Now you tell me, அப்போ மார்ச் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? மினிமேக்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஏப்ரல் மந்த். கரெக்ட்டுமா? நான் மார்ச் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஏப்ரல் மந்த். ரைட். எனக்கு குவான்டிஃபை பண்ணி சொல்லுங்க.
2000 எதை பேஸ் பண்ணி 2000 எடுக்கிறேன் 8000 into 25%. That means April monthல 25% என்னவா இருக்கும் closing stock of March. ஓகேவா? closing stock of March will be the opening stock of April. அப்போ இப்படி சொல்லலாமா? கரண்ட் மந்த் உடைய சேல்ஸ்ல 25% என்னவா இருக்கும் ஓபனிங் ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லலாம். இல்ல கன்ஃபியூஷன் வேணாம்னா விட்டுப்போம். ஓகே எஸ் எப்போ போலாமாப்பா? பாரு ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கும்ன்றாங்க 2000. நீ இது கால்குலேட் பண்ணிட்டியா? மார்ச் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துட்டியாப்பா? எஸ் எஸ். க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? 2500. என்ன மே மந்தோட சேல்ஸ் எவ்வளவு? 10,000 into 25% 2500. ஓகேவா? ஏப்ரல் மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க? 8000. ஏப்ரல் மந்த் எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க? 8000. ரிவர்ஸ் வர்க்கிங் பண்ண என்ன வரும்? 8000 plus 2500 minus 2000. I will be getting 8000. ரிவர்ஸ் வர்க்கிங்னா மைனஸ் இருக்கிறதுல என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். பிளஸ் இருக்கிறது என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணிடும். ஓகே ஓகேவாப்பா? போலாமாப்பா? எஸ். இதே மாதிரி ஹெவி ஹை என்னவா இருக்கு? ஏப்ரல் எவ்வளவு? 6000. அப்போ மார்ச் மந்த் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கும்? 6000 into 25% 1500. இல்ல மார்ச் மந்த் க்ளோசிங் ஸ்டாக் ஏப்ரல் மந்த் என்னவா இருக்கும்? ஓபனிங் ஸ்டாக்கா இருக்கும். எவ்வளவு? 1500. ஓகே நெக்ஸ்ட் ஹெவி ஹையோட நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ் என்னவா இருக்கும்? 8,000. 2000 will be the closing stock of current period. Okay. So next sold எவ்வளோ? current year sales எவ்வளோ? 6000. Okay. அப்போ reverse working பண்ணு. 6000 add back 2000 minus 1500. How much you are going to get? 6000. புரியுதா? இதே மாதிரி என்ன பண்ணிட்டு வரணும்? எல்லா மாசத்துக்குமே பண்ணிட்டு வரணும். கரெக்டா? அப்போ கரண்ட் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் மந்தோட என்னவா இருக்கும்? ஓபனிங் ஸ்டாக். இங்க பாரு 2500 மினிமேக்ஸுக்கு 2500 போட்டேன். அதுவே நெக்ஸ்ட் மந்த் என்னவாயிடுச்சு? ஓபனிங் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஹெவி ஹைக்கு எவ்வளவு போட்டேன்? 2000 போட்டேன். நெக்ஸ்ட் மந்த்க்கு என்னவாயிடுச்சு? ஓபனிங் ஸ்டாக் ஆயிடுச்சு. வருஷம் குவார்டர் வைஸா ஒவ்வொரு குவார்டருக்கும் என்ன ஆகும்? இதே மாதிரி எல்லாம் என்னவாயிட்டு இருக்கும்? நெக்ஸ்ட் மந்த்துக்கு புரியுதா என்ன சொல்றன்றது? சோ திஸ் இஸ் யுவர் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இதை தாண்டி இந்த கொஸ்டின்ல வேற எதுவுமே இல்ல. புரியுது என்ன சொல்றன்றது? they asked their question only the quantity. கரெக்டா? குவாண்டிட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்களா? இல்ல ருபீஸ்லயே வேணுமா? வெறும் எதுவுமே கேட்கல. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும் சரி கால்குலேட் பண்ணலாம். எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறா மாசமும்? யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் எவ்வளவு? 8500 6500 10,500 8,250 13,000 and 10,250. மெட்டீரியல் எவ்வளவு? 32,000 and 25,000. சரி சார், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? டைரக்ட் மெட்டீரியலுக்கு எவ்வளவு? 220. வேல்யூல சொல்லலாம் இல்லையா? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சொல்லாம சொல்ல முடியாது. சொல்லலாம். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டைரக்ட் லேபர் 130. ஓவர் ஹெட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? மினிமேக்ஸுக்கு ஓவர் ஹெட் எவ்வளவு? 1,80,000 divided by 4 lakhs எவ்வளவு வருது? 220. எவ்வளோ? 2.2.
2.22. So total cost எவ்வளவு வருது? 220 plus 130 into 2.22 plus 220 plus 130 plus 2.22 எவ்வளவு வருது? 352.22 will be your cost per unit. Cost per unit. Multiply பண்ணிக்கோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும். So what you will be getting for mm April monthly எவ்வளவு காஸ்ட் ஆகும்? 8500 into 352.22. This will be your production cost for April month for mm product. Rupeesல கேட்டா என்னோட உங்க புக்ல கேட்கல, கேட்டானாக்க போட்டுக்கோங்க. 7% எப்படி போட்டிருக்காங்க? ருபீஸ் போட்டிருக்கானா? போட்டிருக்கான். கரெக்ட் போட்டிருக்கான். ஓகே, so per unit cost 352.11. so total எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்கப்பா? you would have produced 32000 units. so into 32000 units போடு. 352.22 into 32000 units எவ்வளவு வருது? 1,12,71,111 or 110 something அந்த ரேஞ்ச்ல ஒரு சின்ன அமௌண்ட் டீவியேஷன் வரலாம். இப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்பா எடுப்பா சொல்யூஷன் எடுப்பா, ஸ்டடி மெட்டீரியல் சொல்யூஷன் எடு. क्वेश्चन नंबर 7 और सॉल्यूशन को पर 220 130 இருக்கா? கரெக்ட்டா? மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் பெர் யூனிட் எவ்வளவு ஆகுது? உல்டாவா இல்ல கரெக்ட்டா 4 lakh divided by 1,80,000 into total units எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்? 32,000. டோட்டல் எவ்வளவு வருது? 71,111. இங்க வர்றப்ப 5 lakh divided by 1,20,000 into 225,000 எவ்வளவு வருது? 1,04,167. ஓகே, பெர் யூனிட் டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். இல்ல டோட்டலிட்டி அப்ரோச்ல போறதா போயிடும். நம்ம புரியுதாப்பா? சேம் திங் வாட் ஐ ஹவ் given your institute solution is also same. ஓகே, புக்ல பாத்துக்கோங்க, இல்லனா சொல்யூஷன் கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. இப்போ ஓகே, அப்ப ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஓகேவாப்பா? இன்னொரு சம் இருக்கு பாப்பா. கன்கார்ட் லிமிடெட் சொல்லிட்டு क्वेश्चन நம்பர் 8 இருக்கு. நான் கேட்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், இது வரைக்கும் கேட்டது. ஓகே, அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவும் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நோட் பண்ணிக்கோங்க, மத்த நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ புரியுதாப்பா? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஓகேவா? ப்ரொடக்ஷன் சேல்ஸ் போடணும், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடுத்த உடனே பர்ச்சேஸ் கன்சம்ஷன். முதல்ல சேல்ஸ் பட்ஜெட், நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், நெக்ஸ்ட் கன்சம்ஷன், நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ். ஓகேவா? சோ இதே ஆர்டர்ல தான் போகணும் எல்லாத்துக்குமே. ஓகே, ரூபீஸ் போட்டா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ரூபீஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கன்சம்ஷனுக்கு தேவையில்லை, ஏன்னா பெர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் காஸ்ட் அவனே கொடுத்துருவோம், அதனால பிரச்சனை இல்லை. சேல்ஸ் பட்ஜெட் செல்லிங் பிரைஸ் அவனே கொடுத்துருவோம், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன கிடைச்சோம்? சேல் வேல்யூ கிடைச்சு. ஓகே, ஒன்லி ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு தான் நீ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இட் இஸ் லைக் யுவர் காஸ்ட் ஷீட். ஓகே, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பை டிஃபால்ட் இட் இஸ் ஏ காஸ்ட் ஷீட் பா. வேல்யூல கேட்டா பை டிஃபால்ட் இட் இஸ் ஏ காஸ்ட் ஷீட். ஓகே, போயிட்டு வாங்க. டைம் இஸ் 11:40. கம் பேக் பை 12 o'clock. ஓகே, 2 o'clock வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்ச் பீரியட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் குறைச்சிக்கிறாங்க. 2:45 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் பார்க்கும். ஓகே, சர்வீஸ் காஸ்டிங் எடுத்த 3 ஹவர்ஸ்ல முடிக்க முடியுமான்னு டவுட். இட் ரிக்வயர் 4 to 5 hours. ஓகே, ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். ஓகே, அப்ப போயிட்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ வில் பி ஸ்டார்டிங் பட்ஜெட் ரேஷியோ அண்ட் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் 2 other sums.